அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மருதாணியினுடைய பூக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மருதாணியை எடுத்துக்கிட்டிங்கனாவே அதுவே ரொம்ப ரொம்ப மருத்துவ பயன் கொண்டது தான். அதில் இருக்கக்கூடிய பூக்களானது இன்னுமே நமக்கு ரொம்ப அற்புதமான நன்மைகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த மருதாணி பூக்களை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான பயன்களை எல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மருதாணி செடி பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய வீட்டு வாசல்களில் நல்லாவே வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மருதாணி செடிக்கு வாஸ்து ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்மளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த மருதாணி இலைகளை பறித்து அரைத்து கைகளுக்கு நம்ம வச்சுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். அதாவது இப்படி மருதாணி வச்சு கையை சிவந்து வைக்கிறதுக்கு ஆசைப்படாத பெண்களே இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இயற்கையாக தலைமுடிக்கு ஹேர் கலரிங் செய்து கொள்ள விரும்பக்கூடியவங்க இந்த மருதாணி இலைகளை தான் பயன்படுத்துவாங்க. இப்படி மருதாணி இலைகள் நம்ம அரைத்து வைக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு சூடானது தனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருதாணி பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதே கிடையாது. மருதாணி எல்லாருமே பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அந்த மருதாணி பூக்களை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. மருதாணி பூ பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பூ. ஸோ பிரியமான மலர்களில் ஒன்று அப்படின்னா அது இது தாங்க. இது நேர்மறை ஆற்றலை அதிகமாக வச்சுருக்கும். இந்த பூவை நீங்கள் கொத்தாக பறிச்சுட்டு போய் அப்படியே பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயோட படத்துக்கு வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும், செல்வ செழிப்பானது ஏற்படும். இது எப்படி ஆன்மீக ரீதியாக இந்த மருதாணி பூ யூஸாக இருக்கோ, அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கனாவும் நிறைய மருத்துவ நன்மைகள் பெற்றிருக்குங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே கூந்தலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடியதுன்னா மருதாணி பூக்கள் தான். இந்த பூக்களை பறித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இறக்கி ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தினசரி உங்களுடைய தலைக்கு நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி கூந்தலும் ரொம்ப செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். மருதாணி பூக்களை பறித்து நிழலில் காய வச்சு அதோடு செம்பருத்தி இலைகள் பூக்கள் எல்லாம் சேர்த்து அரைத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டும் குளிச்சுட்டு வரலாம். இப்படி குளிக்கும் பொழுது உடல் உஷ்ணமானது குறையும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா முடி கொட்டுறது நின்று போயிடும். பொடுகு தொல்லை இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் சரி பண்ணிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரவில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த மருதாணி பூக்களை கொத்தாக பறித்து தலையணைக்கு அடியில் வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அதே போல் இந்த மருதாணி பூக்களை காலில் வரக்கூடிய தேம்பல், கரப்பாம்புண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூவை தான் அரைச்சி பூசுவாங்க. ஸோ கிராமப்புறங்களில் செய்கிறது உண்டு. இந்த மாதிரி இந்த பூவை அரைச்சி அந்த புண் மீது தடவி பத்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் ஆறி போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை இந்த மருதாணி பூவானது பெற்றிருக்குங்க. நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பொருள்னால் அது மருதாணி தாங்க. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில் ரொம்ப தனி சிறப்பானது பெற்றிருக்குன்னே சொல்லலாம். மருதாணி இலைகளை அரைத்து பாதங்களில் நம்ம வச்சுட்டு வரும் பொழுது பாத புண்கள், பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு இது எல்லாமே சரியாக போகும். மருதாணி பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை கண்டது. இந்த மருதாணி இலையில் எப்படி இந்த தன்மை இருக்கோ அதே மாதிரி மருதாணி பூக்கும் அந்த தன்மை இருக்குது. ஸோ மருதாணி பூவை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த சூடானது தனியும்னு சொல்லுவாங்க. மருதாணி இலை போல தாங்க மருதாணி பூக்களும் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது தான். மருதாணி செடியிலேருந்து தான் மருதாணி பூ கிடைக்கும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியான உறக்கத்துக்கு ரொம்பவே துணை நிற்கும். மருதாணி இலை, மருதாணி பூவு, மருதாணி விதை, மருதாணி வேறு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது தான். மருதாணியினுடைய மருத்துவ குணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மருதாணி பூக்கள் பார்த்திங்கன்னா பெருமளவு பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்காமலே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மருதாணி இலையை அழகுக்காக பயன்படுத்துவாங்க. இயற்கையிலையும் சரி செயற்கையாகவும் சரி மருதாணி அதிகமாக பயன்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த இலைங்க பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய பூக்கள் பல நிறங்களில் இருக்கும். மருதாணி பூ அதிகமாக எப்போ பூக்கும்னா ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தான் அதிகமாக இருக்கும். இதனுடைய காய் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இதை உலர வச்சு பயன்படுத்தலாம். பூக்களையும் உலர வைத்து வருடக்கணக்கில் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கும்.
தூக்க பிரச்சனை இருக்கும். அந்த தூக்கம் வராத நிலையில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த பூவை வந்து வெள்ளை துணியில் சுற்றி தலைமாட்டில் வச்சு படுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தால் அதில் மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மருதாணி பூக்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய தைலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். இந்த மருதாணி பூக்கள் தைலம் தயாரிக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா அதனுடைய பயன்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல பலன்களை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த தைலத்தை தினமுமே காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடல் முழுக்க வந்து பூசி உடம்பை ஃபுல்லாக மசாஜ் செய்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்ல சுடுதண்ணி வச்சு குளிக்கணும். இப்படி வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று கோளாறுகள் இருந்தது அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும். உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் எல்லாம் வந்து சரியாக போகும். அதே போல் இந்த எண்ணெயை வந்து தொப்புளில் வைத்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஏன்னா அது மாதிரி செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நிறைய உடல் சூடானது தணியும். இதை 2 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் தலைக்கு குளிக்கும்போது ஆயில் மசாஜ் செய்துக்கிறவங்க இந்த தைலத்தை வந்து தேய்ச்சி கூந்தல் முதல் உடம்பு ஃபுல்லாகவே வந்து மசாஜ் செய்துக்கலாம். இது வந்து கூந்தலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் உடல் சூடு குறைந்தாலே பல பிரச்சனைகள் வந்து சரியாக போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி உடல் சூட்டை வந்து குறைச்சி கொடுக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனை, மருதாணி பூ தைலத்தை கால்லெல்லாம் தடவுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி கொசு தொல்லை இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் வந்து இந்த தைலத்தை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொசு தொல்லையும் வந்து இருக்கவே இருக்காது. பொதுவாக பாதங்களில் வந்து இந்த ஆயிலை வந்து மசாஜ் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ விரலில் இந்த எண்ணெய் எடுத்து கண்ணுக்கு மேலே புருவத்தில் வந்து கொஞ்சம் மசாஜ் செய்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாதங்களில் சேத்துப்புண் வர்றது, பாத வெடிப்பு, கால் விரல், சொத்தை, இதுக்கு எல்லாமே வந்து சிறந்த மருந்து அந்த தைலம் இருக்கும். கண்டிப்பாக தூக்கமின்மை இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தலைவலி உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இந்த மருதாணி தைலம் வந்து கொடுக்கும். அதாவது மருதாணி பூவால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் வந்து சரியாக போகும். அடிக்கடி வாய்ப்புண் இருக்கக்கூடியவங்க இந்த தைலத்தை வந்து நீங்கள் உதட்டில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்ப்புண் சரியாக போகும். வாய்ப்புண் ஆறுற வரைக்குமே இந்த தைலத்தை நீங்கள் தடவலாம். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மருதாணி பூ வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. மருதாணி பார்த்திங்கன்னா இந்த பூக்களை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த ஒரே ஒரு தைலத்தை மட்டும் பூவை வச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து சரியாக இருக்குங்க. இந்த செடியை நீங்கள் வீட்லேயே பெரும்பாலும் வந்து வளர்க்கலாம். மொட்டை மாடி வச்சுருந்தா கூட வளர்க்கலாம். நம்முடைய நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய திறனே இந்த மருதாணி இலைக்கும் பூக்கும் இருக்குது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் நரம்புகள் பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து பலவீனமாயிடும். காலில் சரியான ரத்த ஓட்டம் இருக்காது. இதனால் பாதங்களில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு கை கால் குடைச்சல் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது மருதாணி இலை தாங்க. ஸோ இந்த மொத்த நரம்புகளுடைய பிரதிபலிப்பும் புள்ளிகளுமே உள்ளங்கையில் தான் வந்து இருக்கும். அதனால தான் உள்ளங்கையில் மருதாணி வைப்பாங்க. உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறையாவது உள்ளங்கையில் வந்து மருதாணி வச்சுக்கோங்க. இந்த மருதாணி இலை மட்டும் கிடையாது, மருதாணியை வந்து பூவாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பித்தம் இருக்குது அப்படின்னா பித்தத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு இலைக்கு தான் இருக்குது. கை கால் விரலில் நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா மனநோய் கூட வந்து சரியாக போயிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை எடுத்து நீரில் கொதிக்க வச்சு இரவு உணவுக்கு அப்புறமா நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரத்தம் வந்து நல்ல சுத்திகரிப்பாயிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். பெண்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டுப்பாடாக இருக்கும். இளநரை பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது உங்களுக்கு இளநரை பிரச்சனைகளையும் வந்து சரி செய்து கொடுக்கும். மருதாணி இலை, பூ போன்றவற்றினுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மருதாணி வைக்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருதாணி வைக்க பிடிக்காதவங்களாம் யாரும் இருக்கவே முடியாது. ஆனால் வைக்கிறதுக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் மருதாணி பூ, இலை, வேர், பட்டை, காய் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு ஆரோக்கியமான மூலிகையை பற்றியோ
அல்லது ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோடையோ நிறைய விஷயங்களோட நம்ம இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.